இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மடானி அரசின் சுத்தமான நிர்வாகமே ரிங்கிட் வலுப்பெற முக்கிய காரணம் பிரதமர் அன்வார். சமீப காலமாக மலேசிய ரிங்கிட் வலுப்பெறுவதற்கு மடானி அரசின் சுத்தமான மற்றும் ஒழுங்கான நிர்வாகமே முக்கிய காரணம் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அரசின் செயல்திறன் மீது முதலீட்டாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள நம்பிக்கை அதிகரிப்பே ரிங்கிட் மதிப்பு உயர்வுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் மொத்த பொருளாதாரம் தற்போது நிலையான பாதையில் செல்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். 2025ஆம் ஆண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் 4.9 விழுக்காடு வளர்ச்சி அடையும். அதே நேரத்தில் பணவீக்கம் 1.6 விழுக்காட்டில் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அன்வார் தெரிவித்தார். இவை அனைத்தும் ஊக்கமளிக்கும் பொருளாதார அறிகுறிகள் என அவர் கூறினார். இந்த முன்னேற்றம் தற்செயலானது அல்ல என்றும் அரசு நிதிகளில் நம்பிக்கையை மீட்டெடுப்பது, நிறுவனங்களின் நம்பகத்தன்மையை வலுப்படுத்துவது மற்றும் அதிகார பயன்படுத்தலில் நேர்மையை கடைபிடிப்பது போன்ற திட்டமிட்ட நடவடிக்கைகளின் விளைவாகவே இது நிகழ்ந்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கேப்டன் பிரபா கும்பலை சேர்ந்த உறுப்பினர் தாய்லாந்தில் கைது. கேப்டன் பிரபா என்று அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலுடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக ஆடவன் ஓப் ஜாக் ஸ்பாரோ நடவடிக்கையின் கீழ் தாய்லாந்து அதிகாரிகளின் நெருங்கிய ஒத்துழைப்புடன் கைது செய்யப்பட்டு மலேசியாவுக்கு அழைத்து வரப்பட்டான். முகித் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ எம் குமார் பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த இந்த நபர் 2025 ஜனவரி 14ஆம் தேதி அன்று நீதிமன்றம் வெளியிட்ட பிடி வாரண்ட் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தினர். கைது செய்யப்பட்ட குற்றவாளி நேற்று நீதிமன்றத்தில் குற்ற சட்டப்பிரிவு கீழ் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினராக செயல்பட்ட குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளான். பிற வழக்குகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் விரைவில் தொடரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவன் சுபாங் ஜெயாவில் நிகழ்ந்த கடுமையான தாக்குதல் வழக்கு மற்றும் ஆயுதம் ஏந்திய கலவரத்தில் ஈடுபட்ட வழக்கு ஆகியவற்றிலும் தொடர்புடையவன் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். நேற்று முதல் சாரா 100 ரிங்கிட் உதவித்தொகையின் தகுதி சரிபார்ப்பு தொடங்கியது. நேற்று முதல் சாரா 100 ரிங்கிட் உதவித்தொகைக்கான தகுதி சரிபார்ப்பை பொதுமக்கள் sara.gov.my என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒருமுறை அதாவது ஒன் ஆஃப் உதவியானது 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட 22 மில்லியன் மலேசியர்களுக்கு பயனளிக்கும் என்று நிதி அமைச்சின் கார்ப்பரேட் தொடர்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்ததன்படி மடானி அரசு இந்த 100 ரிங்கிட் உதவித்தொகையை வழங்குகிறது. இந்த தொகை 2026 பிப்ரவரி 9 முதல் மைகார்டு வழியாக பெறுநர்களின் கணக்கில் செலுத்தப்படும். அதே நேரத்தில் 18 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட மலேசிய குடிமக்கள், குறிப்பாக மைகார்டு வைத்திருப்பவர்கள் இதற்கு தகுதி பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மாதாந்திர சாரா உதவி பெறுவோரும் இந்த 100 ரிங்கிட் உதவியை பெற தகுதி உடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த செலவிலான டிஜிட்டல் மூலம் மை 50 பாஸ் வாங்கும் திட்டம் பிரசரணா தொடங்கியது. பிரசரணா மலேசியா பிரகத் மை 50 பாஸ் சேமிப்பு டிராக்கரை அறிமுகப்படுத்தியதோடு பயனர்கள் பயண பாஸ் சேவைகளையும் மிகவும் நிகழ்வாக அணுகுவதை எளிதாக்கும் வகையில் ராபிட் சிட்டி பாஸ் மற்றும் ராபிட் கேம்பரா பாஸை டிஜிட்டல் முறையில் வாங்கும் வசதியை விரிவுபடுத்தியது. இத்திட்டத்தின் மூலம் மை 50 பாஸ் பயனர்கள் தங்கள் பயண பதிவுகளை பார்க்கவும் டச் அண்ட் கோ எலக்ட்ரானிக் வாலெட் பயன்பாட்டில் தொடங்கப்பட்ட புதிய அம்சத்தின் மூலம் அவர்களின் சேமிப்பு நிலைகளை மதிப்பிடும் அனுமதிக்கிறது எனவும் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் தெரிவித்தார். இந்த வசதி ரயில் மற்றும் பேருந்து சேவைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு பயணத்தையும் பதிவு செய்ய அனுமதிக்கிறது. 30 நாள் சந்தா காலத்திற்குள் பயன்படுத்திய மதிப்பு 50 ரிங்கிட்டை எட்டவில்லை என்றால் அவர்களுக்கு அறிவிப்புகள் கிடைக்கும். பிரேக் ஈவன் புள்ளியை அடைய தேவையான காலத்தை பற்றி பயனர்கள் தெரிவிப்பதையும் அதிக பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் அவர்களின் மை 50 பாஸை அதிகம் பயன்படுத்த ஊக்குவிப்பதையும் இந்த அறிவிப்பு நோக்கமாக கொண்டுள்ளது. மனிதவள அமைச்சின் கீழ் மித்ரா, இந்திய சமூகத்தின் நலன்களும் உரிமைகளும் பாதுகாக்கப்படும், ரமணன் உறுதி. இந்திய சமூக உருமாற்று பிரிவான மித்ரா மனிதவள அமைச்சர் கெசுமாவின் கீழ் மாற்றப்பட்டாலும் இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தும் அதன் அடிப்படை நோக்கம் மற்றும் அதிகாரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது.
இந்த மாற்றமானது இந்திய சமூகத்தின் நல்வாழ்வு, சமூக முன்னேற்றம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டங்களை இன்னும் ஒருங்கிணைந்த முறையிலும் அதிக பயன் தரும் வகையிலும் செயல்படுத்த உதவும் என மனிதவள அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மேலும் பலப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். மித்ராவை மனிதவள அமைச்சின் கீழ் கொண்டு வருவது அதன் கொள்கைகளை பாதிக்காது என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கருதுகிறார். மாறாக இந்திய சமூகத்தின் வளர்ச்சி திட்டங்களை நாட்டின் ஒட்டுமொத்த மனிதவள மேம்பாட்டுடன் இணைப்பதன் மூலம் மித்ராவின் செயல்பாடுகளை இது இன்னும் வலிமையாக்கும் என்று நேற்று நாடாளுமன்றத்தில் அமைச்சர்களுக்கான கேள்வி நேரத்தின் போது அமைச்சர் பேசினார். மனிதவள அமைச்சின் தற்போதைய வேலைபளு காரணமாக மித்ராவை அங்கு மாற்றுவது இந்திய சமூகத்தின் நலனை பாதிக்காது என்பதற்கு அரசாங்கம் தரும் உத்தரவாதம் என்ன என்று சபாக் பெர்னாம் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாம் சாலான் எழுப்பிய கேள்விக்கு டாக்டர் ஸ்ரீ ரமணன் அவ்வாறு பதிலளித்தார். கோதாதிங்கியில் காசநோய் 33 பேர் பாதிப்பு. சுகாதார அமைச்சு கோதாதிங்கியில் டிபி எனப்படும் காசநோய் ஏற்பட்டிருப்பதை சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியது. பிப்ரவரி 4 வரை 804 நெருங்கிய தொடர்புகளில் இருந்து 33 பேருக்கு தொற்று நோய் கண்டறியப்பட்டதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். தற்போது சுகாதார அமைச்சின் மருத்துவ குழு பாதிக்கப்பட்ட இடத்தில் இருப்பதோடு தொற்று நோய் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். காச நோய்க்கான அறிகுறி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட அனைத்து நோயாளிகளும் சிகிச்சை பெற்றதோடு சுகாதார அமைச்சின் மருத்துவ அதிகாரிகளால் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக ஜுல்கிஃப்லி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஒருவர் மரணமடைந்ததாக பதிவாகியுள்ள போதிலும் அதற்கு காசநோய் தொற்றின் காரணம் அல்ல என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். உள்ளூர் சமூகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சுகாதார அமைச்சர் தற்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதோடு காசநோயை கண்டறியும் செயல் நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிங்கப்பூர் எல்லை தாண்டும் 4 லட்சம் மலேசியர்களுக்கு புதிய பாதுகாப்பு. ரமணன் அதிரடி அறிவிப்பு. சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்கள் தங்களின் தினசரி எல்லை தாண்டிய பயணங்களின் போதும் காப்பீடு செய்யப்படுவதை உறுதி செய்ய புதிய காப்பீட்டு திட்டம் ஒன்று உருவாக்கப்படும் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஜொகூரிலிருந்து தினமும் எல்லை தாண்டி செல்லும் சுமார் 4 லட்சம் மலேசியர்கள் வேலை நேரத்திற்கு பிறகு சமூக பாதுகாப்பிலிருந்து விடுபடாமல் இருப்பதை இந்த புதிய திட்டம் உறுதி செய்யும். உங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டிற்கு பயணம் செய்யும் போது என்ன நடக்கும், அதே நேரத்தில் காப்பீடு எங்கே இருக்கிறது, அந்த பாதுகாப்பு தற்போது வழங்கப்படவில்லை. எனவே மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இடையே முன்னும் பின்னும் செல்லும் தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று ரமணன் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் தெரிவித்தார். டிசம்பர் மாதம் அமைச்சராக பொறுப்பேற்றது முதல் இந்த புதிய காப்பீட்டு திட்டம் தனது முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்று என்றும் அவர் மேலும் கூறினார். சிங்கப்பூரில் பணிபுரியார்கள் என்பதற்காக தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது. நீங்கள் மலேசியாவை சேர்ந்தவராக இருக்கும் வரை அதே தரத்திலான பாதுகாப்பு உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் கூறினார். PN கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்புகளை மீறி சட்டவிரோத கோவில்கள் பேரணிக்கு பாஸ் ஆதரவு. சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக வரும் சனிக்கிழமை சோகோ பேரங்காடி முன்பு நடைபெறவுள்ள பேரணிக்கு பாஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. இப்பேரணி சட்டத்தை நிலைநிறுத்தும் நோக்கத்துடனேயே நடைபெறுகிறது. எனவே மக்கள் அஞ்ச தேவையில்லை என பாஸ் தகவல் பிரிவு தலைவரும் பாசிர் மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான அகமது ஃபட்லி ஷாரி கூறினார். பெரிகத்தான் நேஷனல் கூட்டணி கட்சிகளான MIPP எனப்படும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியும் கெரகானும் இப்பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள குறிப்பிட்டு அவர் கருத்துரைத்தார். MIPP தலைவர் P புனிதன் முன்னதாக பாஸ் மற்றும் மெர்ச்சத்து தலைவர்களுக்கு கடிதம் எழுதி அவற்றின் உறுப்பினர்கள் பேரணியில் பங்கேற்க கூடாது என வலியுறுத்தினார். அதேபோல் கெரகான் துணைத் தலைவர் G பரமேஸ்வரன் அமைதி பேரணி சட்ட மசோதா மத இன தூண்டுதல்களுக்கான தவறான பயன்படுத்தப்படக்கூடாது என எச்சரித்தார். சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுயேட்சை மத போதகர் ஜம்ரி வினோத் தலைமையில் நூற்றுக்கணக்கான அரசு சார்பற்ற அமைப்புகள் இந்த சனிக்கிழமை பேரணிக்கு ஏற்பாடு செய்தது. அனுமதியின்றி புலித்தோல் வைத்திருந்த தொழிலதிபருக்கு 2 ஆண்டுகள் சிறை, 3 லட்சம் ரிங்கிட் அபராதம். அனுமதியின்றி புலித்தோலை வைத்திருந்த குற்றத்தில் தொழிலதிபர் டாக்டர் ஸ்ரீ இங் ஷிங் ஹுயிண்ட் அவருக்கு கோலாலம்பூர் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 லட்சம் ரிங்கிட் அபராதத்தையும் விதித்துள்ளது.
அந்த அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 12 மாதங்கள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. மேல்முறையீடு செய்யும் வரை சிறை தண்டனையை தற்காலிகமாக ஒத்திவைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் உத்தரவாதத்துடன் கூடிய 30,000 ரிங்கெட் ஜாமீன் மற்றும் கடப்புதழை ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளையும் சேர்த்து விதித்துள்ளது. இந்த குற்றம் கடந்த 2022 ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று கோலாலம்பூர் ஜாலான் துன்ரசாக் பகுதியில் உள்ள குடியிருப்பில் நடந்தது. இது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றம் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீர்ப்பளிக்கும் போது நீதிபதி முகமது சாக்கி முகமது சாரி காட்டு விலங்குகளிடமும் மனிதர்கள் கருணை காட்ட வேண்டும் என்றும் இந்த தீர்ப்பு வன உயிரினங்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எச்சரிக்கையாக அமையும் என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் பெர்ஹெலிதான் தரப்பு மலேசியாவில் புலிகள் 5 முதல் 10 ஆண்டுகள் அழிந்து போகும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரித்துள்ளது. சீன புத்தாண்டை முன்னிட்டு பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் கனரக சரக்கு வாகனங்களுக்கு தடை. சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி 15ஆம் தேதி வரையிலும், பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் பிப்ரவரி 22ஆம் தேதி வரையிலும் கனரக மற்றும் சரக்குகள் ஏற்றி செல்லும் வாகனங்களை ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்படும் என்று சாலை போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சாலை விபத்துகளை குறைப்பதோடு விழா காலத்தில் போக்குவரத்து சுமூகமாக இருப்பதை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் ஏடி ஃபட்லி தெரிவித்தார். விபத்துகளின் அபாயத்தை குறைப்பதற்கும் பண்டிகை காலத்தில் சீரான போக்குவரத்தை உறுதி செய்வதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். முதல் வகையை கொண்ட சரக்கு லோரிகள் 7,500 கிலோவுக்கும் அதிகமான சுமை கொண்ட லாரிகள், ட்ரெய்லர்கள், வெட்டுமரம் ஏற்றி செல்லும் லோரிகள், கனரக சக்கர இயந்திரங்களை கொண்ட வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தேதிகளில் எல்லா நேரத்திலும் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவசர மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் இழுவை லாரிகள் மற்றும் டிராக்டர்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளன. இரண்டாவது வகை வாகனங்களான பொருட்களை ஏற்றி செல்லும் கொள்கலன் லாரிகள், தேங்காய், ரப்பர், பால் மற்றும் சரக்குகளை ஏற்றி செல்லப்படாத லோரிகளும் காலி லோரிகளும் ஏற்றி செல்லும் லோரிகளுக்கும் பெருநாள் காலங்களில் காலை 8 மணி மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும், 3ஆம் கட்ட வாகனங்களான நடமாடும் கிரெயின்கள், சிமெண்ட் கலவை லோரிகள் உள்ளிட்ட கட்டுமான வாகனங்களும் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தைப்பூச விழாவிலிருந்து திரும்பிய போது சாலை விபத்தில் 10 வயது தாராஸ்ரீ படுகாயம். பினாங்கு டிஏபி தலைவர்கள் நேரில் ஆறுதல். பினாங்கு தண்ணீர்மலை தைப்பூச விழாவை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி தாராஸ்ரீ சாலையை கடக்கும் போது மோட்டார் சைக்கிளால் மோதப்பட்டு வலது காலில் கடுமையான எலும்பு முறிவுக்கு ஆளாகியுள்ளார். இச்சம்பவம் குடும்பத்துக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மாநில டிஏபி தலைவர்களான ராம் கர்பால் சிங், RSN ராயர் மற்றும் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் உடனடியாக பினாங்கு மருத்துவமனைக்கு விரைந்து தாராஸ்ரீயின் நிலையை நேரில் பார்வையிட்டனர். உடனடி சிகிச்சை செலவு உள்ளிட்டவற்றை சமாளிக்க ஏதுவாக பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டதுடன் தாராஸ்ரீயின் பெற்றோர் தங்குவதற்கான பினாங்கு மருத்துவமனையில் அஞ்சுங் காஷியில் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. மருத்துவர்கள் விரைவாக செயல்பட்டு அதே இரவில் சிறுமியின் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்தினர். தற்போது தாராஸ்ரீ தீவிர கண்காணிப்பில் உள்ளார். தொடர்ந்து சிகிச்சை, உடற்பயிற்சி மற்றும் குடும்ப சமூக ஆதரவு அவசியமாகும். தாராஸ்ரீ வசதி குறைந்த குடும்பத்தை சேர்ந்தவர் ஆவார். அவரின் தந்தை பாதுகாவலராகவும் தாய் இல்லத்தரசியாகவும் உள்ளனர். MEX நெடுஞ்சாலையில் நீல விளக்குகள் பயன்படுத்தி சென்ற MPV வாகனத்தை தீவிரமாக தேடும் போலீஸ். MEX நெடுஞ்சாலையில் நீல எச்சரிக்கை விளக்குகளை பயன்படுத்தி வேகமாக சென்ற வெள்ளை நிற MPV வாகனம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர். சமூக ஊடகங்களில் பரவிய காணொலியில் அந்த வாகனம் சைரன் ஒலியுடன் போக்குவரத்தில் வளைந்து செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் மற்ற வாகனங்கள் வழிவிட்டு சென்றதாகவும் தெரிகிறது. கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் ஜம்சுரி இசா இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்கள் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீசாரை அணுகுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இதுவரை எந்த புகாரும் பெறப்படவில்லை என்றும் காணொலியின் மூலம் வாகனத்தின் பதிவு எண் அடையாளம் காண முடியவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அவசர சேவை வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்ட விளக்குகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தியது மோட்டார் வாகன விதிகளின் கீழ் குற்றம் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் அரசு அதிகாரியாக நடித்து சென்றதும் மற்றொரு மிகப்பெரிய குற்றம் எனவும் கூறப்பட்டுள்ளது.